குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய பங்குனி மாதம் சிம்மராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்தலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் சிம்ம ராசிக்கு என்ன கிரகநிலைகள் இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் சிம்ம ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ராசிக்குள்ளேயே கேது பகவான், ராசிக்கு 7ஆம் இடமான கலஸ்தரஸ்தானத்தில் ராகு, செவ்வாய், புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வக்ரமாக இருக்குங்க. ராசிக்கு 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் சனி, சுக்கிர பகவான், கூடவே சூரியன், உங்களுடைய ராசிநாதன் சூரியன் இருக்காங்க. ராசிக்கு 8ஆம் இடத்துல ராசிநாதன் மறையக்கூடிய ஒரு சூழலில் அந்த மாதமானது பிறக்குது. ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் லாப குருவாக அமர்ந்திருக்கிறார். குரு இங்கே வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில் பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது இந்த மாதத்தில். ஸோ இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னா, பங்குனி மாதம் 1ஆம் தேதியே உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்த சூரியன் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு பயணிச்சிட்டார். ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் அமர்வு. இந்த மாதம் முழுக்கவே சூரியன் 8ல் தான் இருக்கும். ரெண்டாவதாக பார்த்துட்டிங்கன்னா, பங்குனி 6, அதாவது இங்கிலீஷ் டேட் சொல்லிடுறேன், மார்ச் 20ஆம் தேதி புதன் உங்களுடைய ராசிக்கு 2-11 அதிபதி, தனம் மற்றும் லாபத்தை தரக்கூடிய கிரகம் புதன். புதனுடைய பார்வையில் ராசி இருக்கிறது நல்லது. ஆனால் இது நாள் வரைக்கும் புதன் வக்ரமாக இருந்தார். வரக்கூடிய மார்ச்சில் வக்ர நிவர்த்தி அடையுது. ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு சூழல் அது. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, ஏப்ரல் 10ஆம் தேதி புதனனுடைய பயிற்சியும் இருக்குது. அதாவது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு புதன் பயிற்சி ஆகும்போது அது குருவோட வீடு. இப்போ குரு புதனோட வீட்லேயும் புதன் குருவோட வீட்லேயும் இருக்கிறனால இங்கே சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தினுடைய பாதிப்பை, அஷ்டமச்சனியினுடைய பாதிப்பை முழுமையாக குறைக்கும் விதமாக குருவும் புதனும் பரிவர்த்தனை ஆகிறாங்க. இப்போ குருவோட சனி சேரும்போது சனி முழு சுபபலனை செய்ய கடமைப்பட்ட கிரகமாக மாறுகிறது. ஸோ அப்போ புதன் பயிற்சி ஆகிறது ரொம்ப ஃபேவராக இருக்கும் சிம்மத்துக்கு. பங்குனி மாதம் 11ஆம் தேதி மார்ச் 25 அன்னைக்கு சுக்கிர பகவான், மார்ச் 25 அன்னைக்கு சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஃப்ரீ ஆயிடுறார். அதான் 3-9 சூப்பரான ஒரு பிளேஸ்மெண்ட்டு. அதே போல் 10ஆம் அதிபதி 9 அப்படிங்கும்போது தர்ம கர்மாதிபதி யோகத்தை அது சுக்கிரன் ஏற்படுத்துது. சுக்கிரன் அப்படிங்கிற பெண் கிரகம் தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்துறதுனால அந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தை தரக்கூடிய காரக உறவு அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான். அத்தையாக இருக்கலாம், அஸ்தியாக இருக்கலாம், அக்காலாக இருக்கலாம், தங்கச்சியாக கூட இருக்கலாம், ஈவன் மாமியாராக கூட இருக்கலாம். ஏன்னா 10ஆம் அதிபதி இல்லையா சுக்கிரன், அதனால் மாமியாராக கூட இருக்கலாம். அக்கம் பக்கத்தில் அண்ணன் தங்கச்சியாக பழகிட்டு இருக்கக்கூடிய உறவுகளாக இருக்கலாம், அக்கா தங்கச்சியாக பழகிட்டு இருக்கக்கூடிய உறவுகளாக இருக்கலாம். ஸோ இப்படி ஏதாவது ஒரு பெண்ணின் மூலமாக இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தை சிம்மராசிக்காரங்க அனுபவிக்க போகிறீங்க. அது என்ன யோகத்தை அனுபவிக்கிறது, நல்லதாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்ல பலன்கள் நிறைய உண்டு. என்ன ஏதுங்கிறது டீட்டெயில்டாக பார்க்கலாம். பங்குனி மாதம் 19ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. 8ஆம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறார். ஸோ இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். இதனால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல சூரியன் அப்படிங்கிறது ராசிநாதன். உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா சூரிய பகவான் தான். அவருடைய ஆதிக்கத்தின் கீழே தான் நீங்கள் இருப்பீங்க எப்போவுமே. இப்போ சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 8ஆம் இடத்துல மறையுது. இப்போ ராசிநாதன் 8ல் மறைகிறார் அப்படிங்கும்போது எல்லா தொந்தரவுகளும் நம்மளாவே தேடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குது. ஆனால் நம்மளுடைய முகம், தோற்றம், பொலிவு, நடத்தை, நம்மளுடைய செயல் அனைத்துமே பொலிவாக மாற்றப்படக்கூடிய ஒரு சக்தியை சூரியன் தந்துடுறார். ஏன்னா ஆல்ரெடி சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம்
உங்களுடைய ராசிநாதனாகி ராசியில் ஆல்ரெடி கேது ஒரு இருள் கிரகம் இருக்குது. இப்போ பொலிவாகவே இல்லை சிம்மம் கடந்த நாட்களாக. இப்போ சூரியன் 8ஆம் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் முகப்பொழிவு, நடத்தையில் எல்லா இடத்துலையும் வந்து உங்களுடைய தனித்துவம் வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். மற்றவர்களை கவரக்கூடிய அளவுக்கு பேச்சு, செயல், சிந்தனை அனைத்துமே இருக்கும். முக்கியமாக வயது முதிர்ந்த நபர்கள், சிம்மத்தில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த நபர்கள் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாக பல கேள்விகள் கேட்கப்பட்டன. கடைசியாக நான் பார்த்த வரைக்குமே சிம்மத்தை பற்றி, சிம்மத்தில் பிறந்தவங்கன்னா ஐயா எனக்கு ஆயில் எவ்வளோ இருக்குன்னு கேட்காத ஆட்களே கிடையாது. அந்த ஒரு 45-50 ஆயிடுச்சுன்னா அவங்க அசால்ட்டாக கேட்குறாங்க. ஸோ அப்படி அந்த ஆயுள் சம்பந்தமான பயம் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு ஆயுள் சம்பந்தமான பயம் முழுமையாக நீங்கிவிடும். ஒன்றும் இல்லை, எல்லாம் ரெடி ஆகிடும், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருப்போம், தீர்க்காயலாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மனசுக்குள்ளே வந்துடும். சூரியனால் நடக்குது, அட்டம சூரியனால் இதெல்லாம் நடக்குது உங்களுக்கு. ரைட். 3வது, பேச்சில் அப்படியே கோபம் தெரிக்கும். யார் என்னென்னலாம் பார்க்க மாட்டோம், எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறாங்க என்ன எதுன்னெலாம் பார்க்க மாட்டோம். நம்ம பாட்டுக்கு பேச்சு வீச்சாக தான் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் குறைச்சிக்கணும், கொஞ்சம் பொலைட்டாக போகிறது நல்லது பேச்சு வார்த்தைகளை பொறுத்தளவுக்கு. குழந்தைகள் இருக்குது சிம்மராசிக்கு அப்படின்னா குழந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். மற்றபடி குழந்தைங்க படிக்கிறது, அவருடைய பேர் புகழ் அந்தஸ்தாக வாடுறது, நிறைய விஷயங்களில் ஜெயிக்கிறது, போட்டி பந்தயத்தில் ஜெயிக்கிறது, ஒரு பதவி கிடைக்கிறது, பதவி உயர்வு கிடைக்கிறது, வெளியூர் வெளிமாநிலம் போயிட்டு வர்றது பிடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே குழந்தைகளுக்கு நல்லா இருக்கும். ஆனால் குழந்தையினுடைய ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். இந்த மாதத்தில் குழந்தையினுடைய ஹெல்த்து கொஞ்சம் அது பாதிக்குதுன்னா பெரிய லெவலில் இல்லை, ஆனால் கொஞ்சமாக தொந்தரவுகளை கொடுக்குது. ஆனால் குழந்தைக்காக அந்த IVF இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க இல்லையா, அது இந்த மாதம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. பூர்வீக சொத்து சம்மந்தமாக, பூர்வீகம் சம்மந்தமான எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் பேசக்கூடாது. ஆனால் இப்போ அது மனசுக்குள்ளே தோணும், நம்ம போய் கேட்டால் என்ன, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி பார்த்தாச்சு, இனிமேலாவது அதுக்கு வேணால் ஸ்டெப்ஸ் எடுப்போம், நம்மளுக்குன்னு வர வேண்டியது நம்மளுக்கு கிடைச்சா போதும், முடிஞ்சளவு ஃபுல்லாக கிடைக்கலனாலும் கொஞ்சமாவது கிடைச்சா போதுன்ட்டு கொஞ்சம் பெண் பண்ணி தான் நம்ம போய் கேட்போம், அதுவே தவறாக போயிடும். ஓகே. அதே போல் இதனால் வரைக்கும் நம்ம அந்த மாதிரி வேலைகளெல்லாம் செய்திருக்க மாட்டோம். அந்த வேலைகளை செய்து அதன் மூலமாக வருமானத்தையும் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. இப்படி தான் எனக்கு காசு வந்துன்னு வெளியில் சொல்ல முடியாது, அந்த மாதிரியான வேலைகள்லாம் இருக்கும். ஆனால் வருமானத்தை சம்பாதிப்போம். என்னை பொறுத்தளவுக்கு எந்த வேலையுமே தவறானதில்லை. நியாய தர்மத்தோடு யாருக்கு எந்த தொந்தரவு இல்லாமல் பண்ணுற எந்த தொழிலுமே தவறான தொழில்கள் கிடையாது. நம்மளுடைய பார்வைக்கு அது தவறு சரி அப்படிங்கிறது நம்மளாக உருவாக்கி கொள்வது. நம்மளுக்கு மனசுக்கு பிடிக்காத விஷயத்தை செய்து அதன் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்போம் அப்படிங்கிறது சொல்லுது. வாழ்க்கை துணைக்கு சற்று உடல்நல தொந்தரவுகள் வருவதை இந்த காலகட்டம் காட்டுகிறது. அவர்களுக்கு சற்று மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சரிங்களா? எங்கேயோ மூலையில் இருந்திருப்போம், ஒரு கம்பெனியில் ஏதோ ஒரு மூலையில் இருந்திருப்போம், ஏதோ ஒரு டாஸ்க் நம்மளுக்கு வரும், அதை விஷயத்தை ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப ஏர்லியராக சீக்கிரமாக முடிச்சு காட்டிடுவோம். அது நம்ம கம்பெனிக்குள்ளே எல்லா இடத்துக்கும் பரவிடும், திடீர்னு ஃபேமஸ் ஆகிடும். யூடியூப்பில் ரொம்ப நாளாக வீடியோ போட்டே இருப்போம், அந்த ஒரு வீடியோ எங்கேயோ தூக்கி கொண்டு உட்கார வச்சிடும், திடீர்னு ஃபேமஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான திடீர் யோகங்கள் உண்டு. சரிங்களா? நம்மளை பற்றி மற்றவங்க எல்லாரும் பேசுவாங்க, காசு பணம் கொடுக்காமே எல்லாத்துக்கும் நம்மளை பற்றின அட்வர்டைஸ்மெண்ட் போயிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல சூழலும் உண்டு. பொருளாதார ரீதியாக எந்த விதமான விஷயத்தையும் வெளியில் பேசக்கூடாது. இப்படி அப்படி அது இதுன்னு வெளியில் பேசினோம்னா வர வேண்டிய காசு பணம் கூட நம்மளுக்கு வராமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பொருளாதார ரீதியாக ரொம்ப கவனமாக இருங்க, இல்லைன்னா பொருள் நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த காலகட்டம் 8ஆம் இடத்துல சூரியன் இருக்குது அப்படின்னா யாருக்கும் பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டோம். எவன் கேடு கேட்டு போனால் போயிட்டு போகிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். யார் என்ன சொன்னாலும் அதை பொருட்படுத்தாத குணம் இருக்கும் இந்த காலகட்டம். ஸோ அது ரொம்ப தவறான விஷயமா இருக்குது. அதை நம்ம எதுவும் பண்ணிக்கக்கூடாது, அந்த மாதிரி போகிறது தவறு அப்படிங்கிறது சொல்லுது. அதே போல் ஃபுட் பாய்சன் ஆகிறது, அடிக்கடி மயக்கம் வர்றது, ரொம்ப நம்ம உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருந்தாலுமே நம்ம மனதளவில் நம்ம கொஞ்சம் வீக்காக இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம நம்புறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வர காத்திருக்கு. ஓகே.
வாழ்க்கை துணை சற்று கொஞ்சம் செலவுகளை அதிகமாக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ அதை நம்ம சொல்லி பேசி சரி பண்ணிக்கிறதுல சம்பாதிக்கிறது கஷ்டம், செலவு பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி புரிய வச்சு வாழ்க்கை துணையினுடைய செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை சொல்லுது. அதே போல் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். அடுத்தவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு இருக்கணும். ஆனால் லக்னாதிபதி போய் ராசியாதிபதி போய் 8ல் உட்காந்துருக்குதுல்ல, நம்ம வேலையை நம்ம ஒழுக்கமாக செய்ய மாட்டோம். அவன் என்ன பண்ணுறான் இவன் என்ன பண்ணுறான்னு அதைத்தான் நோண்டிகிட்டே இருப்போம். ஸோ அது செய்யாமல் இருப்பது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. குடும்பத்துக்குள்ளே தேவையில்லை கசகசப்பு வந்துட்டு போதோ அப்படிங்கிறத சொல்லுது. நான் முன்னாடியே சொன்னேன், பேச்சில் ஆனால் பிறக்கும், பேச்சை குறைச்சிக்கிட்டோம்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் அப்படிங்கிறத சொன்னேன். அது நம்ம புரிஞ்சுக்கோங்க. அதே போல் மிக இக்கட்டான சூழ்நிலைகளில் சரியான முடிவு எடுக்க முடியாமல் போகும். மனசு கொஞ்சம் தடுமாறும். அந்த தடுமாற்றம் இல்லாமல் இருப்பதற்கு சுய முடிவுகளை தவிர்த்து உங்களுக்கு உரித்தான உங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய நல்ல எண்ணம் படைத்த நபர்களை நாடி அவர்களுடைய அட்வைஸ் படி உங்களுடைய செயல்களை செய்கிறது அப்படிங்கிறது பின்னாடி வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களையோ இல்லாமல் நம்மளை கொஞ்சம் ஸ்மூத்தராக நல்ல வழியில் கொண்டு போகாது. சுய முடிவுகளை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லுது. கோபம் எல்லா விதத்துலேயும் பிரச்சனைகளை உருவாக்கி விட்டுரும். அதே போல் உடம்புல ஒன்றுமே இருக்காது, நம்மளுக்கு ஏதோ வந்துருச்சு, என்னமோ பிரச்சனை இருக்குது நம்மளுக்கு அப்படி இப்படின்ட்டு பயப்படுவோம். சில நேரங்களில் ஏதாவது ஏவல் புள்ளி சூனியமெல்லாம் வச்சு விட்டாங்களோ, அதனால தான் நம்மளுக்கு இப்படியெல்லாம் நடக்குதோ, நம்ம நல்லா தானே இருந்தோம், எல்லாமே நம்மளுக்கு எகென்ஸ்டாக நடக்குது அப்படிங்கிற ஒரு பயத்தை மனசுக்குள்ளே கொடுத்துரும். ஸோ அது இல்லாமல் இருக்கிறது நல்லது. அதை இல்லாமல் பார்த்துக்குங்க, அது இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. ரைட். அதே போல் அடுத்தவங்க காரியத்தில் நம்ம தலையிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தேன். அதே போல் அனாவசியமான அதிகப்படியான கோபம் வரும் இந்த காலகட்டம். கோபத்தை முடிஞ்ச அளவு கண்ட்ரோல் பண்ணுறது நல்லது. கோபம் வர்றதுனால நம்மளுக்கு தான் பாதிப்பு அதிகம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே போல் அந்த ஷேர் மார்க்கெட்டில் அந்த பெட்டிங் போகிறது பிடிக்கிறது இல்லைலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். நிறைய அதில் காசு போனால் இறக்கணும்னு நினைப்பேங்க, இறக்குவீங்க. ஆனால் அந்தளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் இப்போது வாய்ப்பு இல்லை. எப்போ கிடைக்கும், எப்போ இருந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அந்த ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஏப்ரல் 10 மேலே தான். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம அடக்கி வச்சுக்கிறது நல்லது. சூது கவ்வும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. மற்றவங்க எல்லாம் ஒரு கருத்தாக இருந்தால் நம்ம மட்டும் வேறு கருத்தாக நிற்போம், நம்ம மட்டும் தனியாக தெரியும், அதான் முக்கியம். அதே போல் வண்டி வாகனத்தில் பயணிக்கக்கூடிய ரெகுலராக 2 வீலர் 4 வீலர் யூஸ் பண்ணுறவங்களோ, மிஷினரிஸில் அதிகமாக வேலை செய்கிறவங்களோ உடம்புல எந்த காயங்களும் ஆகாமல் பார்த்துக்குங்க. உடம்புல காயமாகிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது, அதை ஆகாமல் பார்த்துக்குங்க. ஓகே. வயது முதிர்ந்த நபர்களுக்கு அந்த இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் சற்று சரி செய்யப்படும். உடலில் ஒரு புது தெம்பு இருக்கிற மாதிரி நம்ம உணர்ந்துக்குவோம். இருதயம் சார்ந்த பிரச்சனைக்கு மட்டும், மற்றது எல்லா பக்கமும் ஏதோ தொந்தரவு புதுசாக வந்துருச்சோன்னு நினைக்க வைக்கும். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பிடிச்சிக்குவாங்க. அடுத்த புதனனுடைய வக்ர நிவர்த்தி. 2 கூடியவர் 7ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆகி அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை. முதல்ல 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தனாதிபதி 7ஆம் இடத்துல போகிறதுனால வாழ்க்கை துணையின் மூலமாக பொருளாதார ரீதியாக உதவிகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கை துணை ரொம்ப யதார்த்தவாதியாக இருப்பாங்க, ரொம்ப வெகுளித்தனமாக இருக்கிற மாதிரி நம்ம நினைப்போம். இந்த காலகட்டம் வாழ்க்கை துணையின் மூலமாக பொருளாதார உதவிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே நேரத்தில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய துணைக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்மளுக்கு இல்லை. நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். அப்போ துணை சொல்கிறத கேட்டுட்டு போகிறது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு சால சிறந்ததாக இருக்கும். சார் நீங்கள் சொன்னாலும் சொல்லலாம், நாங்கள் அதை தாங்க சார் பண்ணிகிட்டு இருக்காங்க, கல்யாணம் எப்போ பண்ணணுமோ அப்புறம் வீட்டுக்கார அம்மா என்ன சொல்லுதோ இல்லை ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்டு ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை போய் கண்டினியூ பண்ணுங்கள். இந்த காலகட்டம் அவங்களுடைய திறமையின் முன்னாடி நம்மளுடைய பருப்பு வேகாது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. அப்போ 11ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 7ல் போய் உட்கார்ந்தா நல்லதா சார்? அது ஏதாவது இருக்கான்னா, மனைவி மட்டும் நன்மை செய்யலை, மனைவி வழி உறவுகளும் நம்மளுடைய டெவலப்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லுது. கணவன் நல்லது, கணவன் வழி உறவுகளுமே நம்மளோட டெவலப்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம கிட்டக்கூடிய நேர்மையை மற்றவர் முன் நிலைநாட்டக்கூடிய வாய்ப்புகளை சொல்கிறது. அந்த நம்ம நேர்மையாக இருக்கணுங்கிறத மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி நம்ம நடந்துக்குவோம். ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு சூழ்நிலும் உண்டு.
உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக நிதானத்தோட உங்களுடைய நீங்களே உங்களை வழி நடத்திக்கிறது நல்லது. ஏன்னா பொறுமை இல்லாமல் போகிறதுனால சில உறவுகளை இழக்க வேண்டியது இருக்கும். குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ள அந்த இழப்பு வருவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது. திருமணமாகாதவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் திருமண வாய்ப்புகள் கைகூடி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நான் ரொம்ப கஷ்டப்படணும், நடக்கும், இல்லைன்னு சொல்லலை. புதன் பயிற்சியாகி 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. அது பங்குனி மாதம் நடக்கிறதும் புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுறதும் நம்மளுக்கு அது ஒரு பெரிய ஒரு விஷயம் கிடையாது. இந்த மாதம் அது பெருசாக நம்மளை இம்பேக்ட் பண்ணாது. அப்போ அடுத்த மாதம் என்ன ஏதுங்கிறத நம்ம பார்த்துக்கிடலாம். அடுத்த ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கிர பகவான். சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களோட ராசிக்கு 3ஆம் அதிபதிங்க. 3ஆம் அதிபதி போய் 8ல் உட்காந்துருந்தார் கடைசி நாட்களாக. என்னதான் ஒரு உச்சமாக இருந்தாலுமே 3 கூடிய 8ல் இருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு சௌகரியமான ஒரு அமைப்பு கிடையாது. இப்போ 3ஆம் அதிபதி 9ஆம் பாவத்துக்கு வளர்ச்சி ஸ்தானத்துக்கு போகிறார். வாழ்க்கை துணையால் அதிர்ஷ்டம். உங்களுடைய குழந்தைகள் உங்கள் பெயரை உயர்த்தும்படி செய்வார்கள். உங்களுக்கு நல்ல பெயரை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய எல்லா வேலையும் உங்கள் குழந்தை செய்யும். பரவாயில்லையே, குழந்தை நல்லா வளர்த்திருக்கானே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு பெருமை கிடைக்கும். ஸோ அப்படி குழந்தைகளுடைய முன்னேற்றத்தை நம் கண்முன் இந்த காலகட்டம் பார்க்க முடியும் அப்படிங்கிறது சொல்லுது. எதிர்பாராத விதமாக ஒரு சின்ன அதிர்ஷ்டம் நம்மளுக்கு உண்டு. கண்டிப்பாக உங்களுடைய சுயஜாதகத்தில் சுக்கிரனுடைய தசாபுத்தி அந்தரம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக பெருசாக ஒரு ஷேர் மார்க்கெட்லையோ லாட்ரிலையோ ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு விஷயம் ஏதாவது ஒரு நல்ல பெனிஃபிட்டாக எதிர்பார்க்காத பணம் நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இந்த காலகட்டம் சொல்லுது. எல்லா இடத்துலையும் நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவை இந்த காலகட்டம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. தந்தை வழி உறவுகளில் மட்டும் சின்ன சின்னதாக வேற்றுமைகள் வந்து போகிறதுக்குள்ளான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை மட்டுமே தந்தை வழி உறவுகள் பேசுவாங்க. அது இந்த காலம் வாங்கி அந்த காலம் விட்டு போயிட்டே இருங்க. வளர்ச்சிக்காக எல்லா விதமான மாற்றங்களையும் செய்வாங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் அடையுது அப்படிங்கும்போது, ஏன்னா 9ல் போய் 10 கூடிய உட்கார்றாரா, பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் அடையுது. இப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் அடையுது அப்படிங்கும்போது இதுவரைக்கும் எதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருந்ததோ அந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு அந்த சுக்கிரன் அருள் புரிவார். சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் யாரும் கிடையாது, பெண்கள். அக்கம் பக்கத்தில் இருக்கிற பெண்கள் அதுக்கு உதவி பண்ணுவாங்க. அல்லது அத்தை மாமா அத்தைன்னு வரும், சித்தின்னு வரும், வாழ்க்கை துணையை சொல்லலாம். மாமியார், முக்கியமாக மாமியார் பாவம், மாமியார் நம்மளுடைய டெவலப்மெண்ட்டுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லை நம்மளுடைய இளைய சகோதரன் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இதுதான் சொல்லுது. அப்போது 10ஆம் அதிபதி 9ல் இருக்கிறதுனால சுக்கிரனுடைய நகர்வுக்கு பின்பு, அதாவது மார்ச் மாதம் 25க்கு பின்பு சிம்மத்திற்கு நல்ல காலம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா குருவும் 11ல் இருக்கிறாரு, சுக்கிரன் பாக்கியத்துக்கு வந்துட்டார். அப்படிங்கும்போது 2 பொருளாதார கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு திரிகோணத்திலையும் பணபரஸ்தானத்திலையும் அமர்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல யோகம். பொருளாதார ரீதியாக எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் எந்த சிரமங்கள் இருந்தாலும் அந்த காலகட்டத்தை தாண்டி வந்துட முடியும் நம்மளால். 10ஆம் அதிபதி 9ல் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம்னு. 10ஆம் அதிபதி 9ல் இருக்கிறது நல்லதா சார் அப்படின்னா அதில் எந்த கொஸ்டின் மார்க்கும் இல்லை. குடும்பமே டெவலப்மெண்ட் ஆகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டை நோக்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. அந்த குழந்தைகளுக்காக என்ன முயற்சி பண்ணாலும் குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதே போல் வயது முதிர்ந்த நபர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ஃபீஸ்ஃபுல்லாக போகும். சிறு வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ரொம்ப ஃபீஸ்ஃபுல்லாக போகும். ஏன்னா நிற்கிறது சுக்கிரன் 9ஆம் இடத்துல. எந்த ஒரு காரியம் தொட்டாலும் அது விருத்தி ஆகிறதுக்கு பார்க்குமே தவிர அது கீழே போகாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. அடுத்த சுக்கிரன் 9ஆம் இடத்துல. சுக்கிரன் 9ஆம் இடத்துலேருந்து அதுவும் இன்னும் சில விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லத்தான் செய்யுது. என்னென்னா சகோதர வழி ஆதரவு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. உடல் ரீதியாக எந்த தொந்தரவுகள் இருந்தாலும், அந்த ஆரோக்கிய குறைபாடு இருந்தாலும் படிப்படியாக ரெடியாகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. என்ன 9ல் போய் சுக்கிரன் உட்கார்ந்துச்சுன்னா எல்லாத்துலேயும் ஆடம்பரம் பார்ப்போம். லக்ஸுரியான வண்டி வேணும், காரு வண்டி வாகனம் எல்லாமே லக்ஸுரியாக இருக்கணும், எல்லாமே தேவைன்னு நினைப்போம். அதே போல் வீட்டை நவீனமயமாக்கணும். வீட்டுக்கு தேவையான இப்போது சம்மர் டைமாக ஏசி, வாஷிங் மிஷின், ஏசி வாங்கணும்னு நினைப்போம், டவர் ஃபேன் வாங்கணும்னு நினைப்போம், கூலிங் ஃபேன் வாங்கணும்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது நம்ம வீட்டையும் நம்மளே அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு உண்டான வேலையை செய்வோம். சீர்தோசன நிலையை முன்வைத்து அந்த வேலையை செய்வோம் அப்படிங்கிறத சொல்லுது. அதே போல் 9ல் சுக்கிரன் இருக்கும்போது சொந்த ஊரை விட்டு
நல்ல சக்தி வாய்ந்த தெய்வங்கள் இருக்கக்கூடிய புனித ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றதுக்குண்டான வாய்ப்புகளையும் இது ஏற்படுத்தி தருது. அதே போல் 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்ல ஒரு 9 இருக்கிறதுனால உங்களுடைய வித்தை, உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் முழுமையாக கிடைக்கும். ஒரு சிலருக்கு பொறுப்புகள் அதிகரிக்கிறதும், அதே நேரத்தில் வேலையில் ப்ரொமோஷன் ஆகிறதும், ப்ரொமோஷனோட சேர்த்து இன்க்ரிமெண்ட் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் ஒரு டீமுக்கு கீழே இருக்கிறவங்க அந்த டீமுக்கு லீடாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சுக்கிரன் 9ல் இருக்கும்போதும் சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கும்போதும் சுய முடிவுகளை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்னொருத்தருடைய ஆலோசனைப்படி செய்யும்போது எல்லா விதமான காரியங்களும் உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது சொல்லுது. அதே போல் கவர்மெண்ட் ரிலேட்டடாக என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கான தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு தாராளமாக போயிட்டு வரலாம். எப்போ உங்களுக்கு பங்குனி 11 மார்ச் மாதம் 25ஆம் தேதியிலேருந்து கவர்மெண்ட் ரிலேட்டடாக எந்த காரியமாக இருந்தாலும் தைரியமாக செய்யலாம். சூரியன் நெட்டில் இருக்குது அப்படி இப்படிங்கிறதுக்கெல்லாம் பயந்துக்க வேண்டாம், தைரியமாக செய்யலாம். அது உங்களுக்கு பாசிட்டிவாக தான் போய் முடியும். ரைட். ஈவன் அந்த கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் கூட நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த காலகட்டம். ஸோ இப்போ சுக்கிரன் 9ல் இருக்கிறது தர்ம கர்மாதிபதி யோகமாக இருக்கிறது நல்லது. இன்னும் தொழில் சார்ந்த அலைச்சல்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். தொழிலுக்காக கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் செய்வீங்க. எப்படியும் அதில் மேலே வந்துடலாம், மேடேறி வந்துடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்வீங்க. கண்டிப்பாக மேலே வர முடியும், மேடேறி வர முடியும். ஒரு நல்ல சூழலில் தான் இருக்கீங்க. சுக்கிரனும் நல்ல இடத்துல தான் இருக்குது. எல்லாத்துக்குமே வெயிட் பண்ணுங்கள். மார்ச் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அது இறுதியில் உங்களுக்கு வெற்றியை மட்டுமே தரும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான கிரகம் செவ்வாய். உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி 7ஆம் இடத்துலேருந்து ராசியே பார்த்துட்டு வந்திருக்காரு. இப்போ செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்னென்னா செவ்வாய் 2, 4, 7, 8, 12 இருந்தால் செவ்வாய் தோஷம்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ கோச்சாரத்தில் செவ்வாய் 7ஆம் இடத்துல தான் இருக்குது, ராகுவோட சேர்ந்துருக்கு. கண் சம்பந்தமான பிரச்சனை பெரியவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது பூச்சி கீச்சி கண் சிவந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் எப்போவுமே 7ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த ஜாதகம் ரொம்ப அறிவாளியாக புத்திசாலியாக இருக்கிறாங்க. வாழ்க்கை துணைக்கு மட்டும் கொஞ்சம் உடல்நல தொந்தரவுகள் வரும். ஆல்ரெடி அதை சொல்லியிருந்தேன், இங்கேயும் அதை கன்ஃபார்ம் பண்ணுறேன். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது வாழ்க்கை துணைக்கு தொந்தரவுகள் வரும். அதே நேரத்தில் அந்த ஜீரண உறுப்பு சம்பந்தமான தொந்தரவுகள் உங்களுக்கு வர்றதுக்கோ, அந்த மோஷன் போகும்போது வலி, இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகளை சொல்லுது. கணவன் மனைவிக்குள்ளே சின்னதான நல்ல ஊழல்கள் இருந்தாலும் சின்னதாக சண்டைகளும் இருக்கும். சண்டைகள் இருக்கும்போது அது சண்டைகள் பெருசாகி கடைசியில் ஊழலாக மாறி 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்லுது. அந்த சண்டை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே காரணம் தேவையில்லாத கோபம் தான். 8ஆம் இடத்துல சூரியன் வந்ததுக்கப்புறம் கோபத்தை யாருனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறீங்கன்னா அதுக்கான முயற்சிகள் இந்த காலகட்டம் சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. போதை வஸ்துக்களெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் அந்த காலகட்டம் ஏற்படும். பயன்படுத்திட்டு வாழ்க்கை துணைக்கிட்ட சண்டை கட்டணும், ஏன் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன விஷயங்களை சொல்லுது. ஸோ அதை நம்ம பார்த்துக்க வேண்டியது இருக்கும். கோபத்தை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. இல்லைன்னா அடிக்கடி சின்னதாக பிரிவினைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். யாரோ பண்ண தவறுக்கு நம்மளுக்கு பலிகடை ஆகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையும் உண்டு. எதனால நம்ம போதையில் இருக்கும்போது தான் அந்த பலிகடை ஆகும். அப்போது இந்த காலகட்டம் நீங்கள் முன்னாடி ட்ரிங்க் பண்ணுங்கள், ஸ்மோக் பண்ணுங்கள், அதெல்லாம் வாட்டவர் டிசைன்மாக பண்ணிட்டு போங்க, அது பிரச்சனையே கிடையாது. இந்த மாதம் அதை பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்குண்டான பனிஷ்மெண்ட்டை உறுதியாக அந்த செவ்வாய் கொடுத்துருவார். சரி, செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்க வரைக்கும் ஓகே. ஒரு 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 7 இருந்தாலும் செவ்வாய் 8 இருந்தாலும் கண்டிப்பாக தோஷம்தான். சகோதர வழி உறவுகள்னால அதிக மன அழுத்தம் கொடுக்கும். வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும். எப்போ இருந்துன்னா உங்களுக்கு ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதியிலேருந்து வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். படித்த படிப்பு அதுக்குண்டான திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்காது. அதே நேரத்தில் சகோதர வழி அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இடப்பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வீல் சொத்து சம்மந்தமாக எந்த விதமான புதிய விஷயங்களையும் புதிய அமைப்புகளையும் பேசாமல் இருப்பது நல்லது. இந்த காலகட்டம் கைவலி ஏற்படுறதும் கை நரம்புகளில் சரியான பிளட் ஃப்ளோ இல்லாமல் போகிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. எப்போவுமே ரொம்ப அசதியாக இருக்கிற மாதிரியே நம்ம ஃபீல் பண்ணுவோம். குளிச்சுட்டு வந்தால் கூட ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணது, ரொம்ப அசதியாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனபயம், மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மன பயத்தை சொல்லுது, மரண பயத்தை சொல்லுது அப்படிங்கிறது சொல்லுது. இப்போ செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு போனதுக்கப்புறம் வண்டிவாகனத்தை கவனமாக இருக்கணும். தாய்வழி உறவுகள்கிட்ட கவனமாக இருக்கணும். அதே போல் நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது, நம்ம இன்னும் ரொம்ப நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான விஷயத்தை மனசுக்குள்ளே வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது. ஸோ செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆயுதங்களை பயன்படுத்தும் போது, வீட்டில் அருகாமனை கத்தி இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தும் போது, கேஸ் சிலிண்டரு, அதாவது கரண்ட்டில் சுவிட்ச் போடுறது, ஈரக்கையோடு அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா மின்சாரத்தினாலேயோ ஆயுதங்கள்னாலேயோ இரும்புனாலேயோ சின்னதாக ஒரு ஆபத்து
உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. முன்னாடியே கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருந்துக்கிறது நல்லது. ஸோ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இந்த மாதம் பார்த்தோம். ஆனால் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குது இல்லையா? நெகட்டிவ் பாசிட்டிவாக மாற்றருக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உண்டு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று காமாட்சி அம்மனுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிறந்த கிழமை அன்றைக்கி பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு அந்த வழிபாடை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதம் மிகப்பெரிய ஏற்றமிகு மாதமாக சிம்ம ராசிக்கு அமையும். நன்றி. வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.